தலைமுடி உதிர்வுக்கு முக்கியமான ஒரு ஜூஸ்ங்க. எந்த ஜூஸ் குடிச்சா நமக்கு ஹேர் ஃபால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஹேர் ஃபால்னா முதல்ல இன்டர்னலா நம்ம கிளென்ஸ் பண்ணணுங்க. நம்ம உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும். குடல் பகுதி நமக்கு சுத்தமானா மட்டும் தான் நமக்கு ஹேர் ஃபால் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாயிட்டே வரும். நிச்சயமாக ஹேர் ஃபால் நல்லா உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சுருங்க. ஸோ எனக்கு ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கு. என்ன ரீசன்னே தெரியல அப்படின்னு சொல்வீங்க. அவர்களுக்கும் சரி, கிரே ஹேர் இருந்தாலும் இந்த ஜூஸை நீங்க ட்ரை பண்ணலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நான் சொல்றேன். ரெகுலரா நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுதுங்க. கழிவுகள் வெளியேறினா தானே நம்ம சாப்பிடுற உணவு ஈஸியா டைஜஷன் ஆகும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தலைமுடி உதிர்வுக்கு முக்கியமான ஒரு ஜூஸ்ங்க. எந்த ஜூஸ் குடிச்சா நமக்கு ஹேர் ஃபால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா, பெரும்பாலும் நெறைய பேருக்கு அதுவும் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஹேர் ஃபால்னா முதல்ல இன்டர்னலா நம்ம கிளென்ஸ் பண்ணணுங்க. நம்ம உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும். குடல் பகுதி நமக்கு சுத்தமானா மட்டும் தான் நமக்கு ஹேர் ஃபால் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாயிட்டே வரும்னு சொல்லலாம். நெறைய பேர் கேட்குறீங்க, இந்த கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்கே, கிரே ஹேருக்கும் ஏதாவது ஜூஸ் இருக்கா சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு கேட்குறீங்க. கிரே ஹேருக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஜூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ ரெகுலரா நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள், இந்த ஜூஸ் வகை இது இந்த ஜூஸ் எதற்கெல்லாம் நமக்கு பயன்படுது? ஸோ குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற பயன்படுது. அதுக்கப்புறம் லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் உங்களுக்கு வெளியேறுவதற்கு இந்த ஜூஸ் பயன்படுது. முக்கியமாக ஹேர் ஃபால் நல்லா உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சுருங்க. ஸோ எனக்கு ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கு. என்ன ரீசன்னே தெரியல அப்படின்னு சொல்வீங்க. அவர்களுக்கும் சரி, கிரே ஹேர் இருந்தாலும் இந்த ஜூஸை நீங்க ட்ரை பண்ணலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நான் சொல்றேன். முதல்ல ஒரு கைப்பிடி அளவு கரிசலாங்கண்ணி தேவைப்படுது. ஸோ கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லும்போது கீரை வகைகள்ல ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல கரிசாலை நெய் இருக்கு, கரிசாலை கற்பம் இருக்கு, கரிசாலை மடக்கு தைலம் இருக்கு, கரிசாலை லேகியம் இருக்கு, கரிசாலை கற்பம் இருக்கு. இத்தனை மருந்துகளும் நம்ம கரிசாலை அது கரிசலாங்கண்ணியிலிருந்து செய்றோம். முக்கியமாக நம்மளுடைய ஹேர் ஆயில்லையும் கரிசலாங்கண்ணி ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்கு. இப்போ இந்த கரிசலாங்கண்ணியை சேர்த்து நம்ம ஜூஸ் மாதிரி குடிக்கிறதுனால கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகிறதுக்கு இந்த கரிசலாங்கண்ணி உங்களுக்கு பயன்படுது. இது எப்படி செய்யலாம்? ஸோ கரிசலாங்கண்ணி ஒரு கைப்பிடி அளவு. ஏன்னா நெறைய இது 2 கைப்பிடி அளவு, 3 கைப்பிடி அளவு எடுத்தீங்கன்னா, ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் வர மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரே ஒரு கைப்பிடி அளவு. இத பேலன்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம இது கூட வேற என்ன சேர்க்க போறோம்னா, நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய பித்தத்தை நல்லாவே குறைக்கக்கூடியது. ஹேருக்கு என்ன வகையான ஹேர் ஆயில் எடுத்தாலும் சரி, அதில கண்டிப்பா நெல்லிக்காய் ஒரு மூலிகையாக இருக்கும். இதில நெல்லிக்காய் ஒரு முழு நெல்லிக்காய் நமக்கு தேவைப்படுது. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதில சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இது 3யும் ஒன்றாக சேர்த்து நல்லா அரைச்சுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 200 ml நமக்கு தேவை. ஸோ இந்த ஜூஸ் நீங்க ரெகுலரா டெய்லி காலையில எத்தனை நாட்கள் குடிக்கணும்? ஒரு 30லிருந்து 40 நாட்கள். இல்லன்னா 1 மண்டலம் 48 நாட்கள். ஸோ இத ரெகுலரா நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுதுங்க. கழிவுகள் வெளியேறினா தானே நம்ம சாப்பிடுற உணவு ஈஸியா டைஜஷன் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உணவுகளும் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ இப்போ ஹேர் ஃபாலுக்கு நான் சொன்ன மாதிரி கல்லீரலும் நம்மளுடைய குடல் பகுதியும் ஸ்ட்ரென்த்தனா இருக்கிறதுக்கு இந்த ஜூஸை நம்ம குடிச்சிட்டு வரலாம். இது யார் யாரெல்லாம் குடிக்கலாம்? சுகர் இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ரால் இருந்தாலும் சரி, தாராளமாக இதை குடிச்சுக்கலாங்க. காலையில டீ, காஃபி குடிக்கிறீங்களா? அதுக்கு பதிலா இதை நம்ம குடிச்சிட்டே வரலாம். இதுக்கப்புறம் ஹேர் க்ரோத்துக்கு வேற என்னென்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹேர் க்ரோத்துக்கு வேற என்ன பண்ண போறோம்? இதுவே எனக்கு கரிசலாங்கண்ணி கிடைக்கலங்க. கரிசலாங்கண்ணி கீரை நான் டெய்லி எங்க போய் தேடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரிசாலை பொடியாக இருக்கு. அத நீங்க எடுத்துக்கலாம். இல்லைங்க எனக்கு கரிசாலை பொடியும் கிடைக்கல, கரிசாலை இலையும் கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு, நீங்க இதனோட கருவேப்பிலைய சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை.
நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபுட்டில் சேர்த்துட்டு அது தேவையில்லாமல் எடுத்து போட்டுட்டு வேற சாப்பிடுவோம். ஸோ இப்போ கருவேப்பிலை எடுக்கிறீங்கன்னா 2 கைப்பிடி அளவு கூட எடுத்துக்கோங்க. ஸோ கருவேப்பிலை உங்களுக்கு தேவை, நெல்லிக்காய், சீரகம். ஸோ இது 3ம் நீங்கள் சேர்த்து தலைமுடி வளர்ச்சிக்காக இதை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இந்த ஜூஸை குடிக்க குடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் க்ரோத் நல்லாவே வரும். நிறைய பேருக்கு ஹேர் ரொம்ப தின்னாயிடும். ஸோ நல்லா திக்காக இருக்கக்கூடிய தலைமுடி பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக ஆன மாதிரி இருக்கும், செம்பட்டை பாய்ந்த மாதிரி இருக்கும். கருமை நிறத்தில் இருந்தது எனக்கு வந்து செம்பட்டை பாய்ந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதற்குமே இந்த ஜூஸ் பயன்படுது. ஒரு சிலருக்கு ஃபாலிகுலேட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்குங்க. தலையில் சின்ன சின்னதாக கொப்பளங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். கை வச்சாலே எனக்கு வலிக்குது. உடல் சூட்டுனாலேயும் அது வரலாம். பித்தம் அதிகரித்திருந்தாலும் நமக்கு வருது. அதற்குமே இந்த ஜூஸ் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த நரைமுடி இருக்கு இல்லைங்களா, இதை கருப்பாவதற்கு நம்ம என்னங்க செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. தினம்தோறும் ஒரு மாதுளை. ஸோ கட்டாயம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மாதுளையை நீங்கள் டெய்லி ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க. 2 பேரிச்சம்பழம், அடிக்கடி நம்ம பீட்ரூட், கேரட் இது 2ம் சேர்த்து ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். ஸோ பீட்ரூட், கேரட் இது 2ம் சேர்த்து ஜூஸ் மாதிரி குடிக்கும்பொழுதும் உடலில் நிறைய மாற்றங்கள், ஹீமோகுளோபின் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் ரத்தம் அதிகரிக்கும் போது ஹேர் ஃபாலும் நமக்கு குறையும். ஸோ இன்றைக்கி இளம் வயதிலேயே நிறைய பேருக்கு நரைமுடி இருக்குது. ஸோ இந்த நரைமுடி சரியாகணும்னா இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கரிசலாங்கண்ணி ஜூஸ் இல்லைன்னா கருவேப்பிலை ஜூஸ், இதையோட கேரட் மற்றும் பீட்ரூட் 2ம் சேர்த்த ஜூஸும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். தவறாமல் டெய்லி ஒரு மாதுளையை பயன்படுத்திட்டு வாங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட்டாக ஒரு ஹேர் ஆயிலுங்க. இந்த ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆரம்பத்தில் வரக்கூடிய 1-2 வெள்ளை முடி இருக்கும்போதே நீங்கள் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நரைமுடி வராமல் நமக்கு தடுக்கப்படுது. ஸோ அந்த ஹேர் ஆயிலில் என்னென்ன சேர்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 100 ml 200 ml தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த தேங்காய் பால் கூட இது எல்லாமே நம்ம சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக ஒரு 50 கிராம் அளவுக்கு மருதாணி, அரைத்த மருதாணி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். 50 கிராம் அளவுக்கு கருவேப்பிலை, 50 கிராம் அளவுக்கு மாசிக்காய் பொடி நமக்கு தேவைப்படுது. இது நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும். 50 கிராம் அளவுக்கு மாசிக்காய் பொடி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதனோட 20 கிராம் அளவுக்கு மிளகு பொடி. மிளகு பொடி எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலையில் இருக்கக்கூடிய நமக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அதை வந்து தவிர்க்கக்கூடியது. மிளகு பொடி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இத்தனை மூலிகையும் ஒன்றாக சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டரோ இல்லை 1 லிட்டர் அளவுக்கோ எடுத்துக்கோங்க. இந்த மூலிகைகளுக்கு நமக்கு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சரியாக இருக்கும். ஏற்கனவே தேங்காய் பால் வேறு இருக்குது. ஸோ தேங்காய் பால் தேங்காய் எண்ணெயில் சேர்க்க போகிறோம். இத்தனை மூலிகைகளும் ஒன்றாக சேர்த்து தைலமாக காய்ச்சி எடுத்துக்கணும். இந்த தைலம் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இது பொறுமையாக காய்ச்சி எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வீக்லி 2 டைம்ஸ், ஸோ வாரம் 2 முறை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்த பிறகு ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே வாங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ நரைமுடி பிரச்சனையோ தலைமுடி உதிர்தலோ இருந்தால் இந்த குறிப்புகள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட கரிசாலை லேகியமும் நீங்கள் டெய்லி ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். ஸோ நரைமுடிக்கும் தலைமுடி உதிர்தலுக்கும் சிறந்த தீர்வு இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.